மாநில அரசு கவர்னருடன் ஒரு சுமூக உறவை கண்டிருப்பது, இதன் மூலமாக உறவை வெளிப்படுத்தியிருப்பது, முன்னேற்றம் காணும் மாநிலமாக தமிழகம் மாற வேண்டும். ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசு தற்போது முன்னேற்றத்திற்காக அதிக அக்கறை செலுத்தும் தருணமாக இந்த நேரத்தை நான் பார்க்கிறேன். பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வந்து சென்று கொண்டிருப்பது இதை வெளிப்படுத்துகிறது. மாநில அரசு கவர்னர்களோடு ஒரு சுமூக உறவை கண்டிருப்பது, இதன் மூலமாக உறவின் வெளிப்படுத்தி முன்னேற்றம் காணும் மாநிலமாக தமிழகம் மாற வேண்டும். தமிழகத்தில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மழை என்பது வரலாறு காணாத மழை. இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மழை என்பது ஏதோ புதிதாக வந்துவிட்டது என்பது போல சொல்வது நாம் நிர்வாகத்தில் தவறு செய்துவிட்டோம் என்பதை காட்டுகிறது. தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்று பகுத்து பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு கூடிய திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் எதிர்கால மழை பாதிப்பை எதிர்கொள்ள முடியும், மக்களை காப்பாற்ற முடியும். ஏரிகள் காணாமல் அழிப்பது மூலமாக, வறண்ட காலம் மூலமாக ஏரிகளை அழிப்பதால் நீர் எங்கே தேக்கி வைப்பது? எத்தனை ஏரிகள் காணாமல் போய் உள்ளது? தயவு கூர்ந்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிவிக்க வேண்டும். அதன் பிறகு நீண்ட தொலைநோக்கு மூலம் எப்படி எதிர்காலத்தில் இதுபோன்ற கடினமான மழை வரும்பொழுது அதிலிருந்து தமிழகத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை சிந்தித்து பெரிய திட்டங்களை முறையாக நிறைவேற்ற வேண்டும். ஒரே நாளில் 5000 நிதி கேட்டு உள்ளீர்கள். ஒரே நாளில் மழை பெய்கிறது. ஒரே நாளில் உங்களுக்கு எவ்வளவு நிதி கேட்கிறீர்கள் என்றால் அவ்வளவு வேகமாக உங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது என ஆய்வு செய்யும் முடிகிறது என்றால் ஏன் இத்தகைய நிதி தேவைப்படுகிறது? முன்பாகவே அமல்படுத்தி ஏன் தமிழகத்தை காப்பாற்ற இருக்க முடியாது? எதை செய்தாலும் தமிழகத்தில் மத்திய அரசை தமிழக அரசு குறை சொல்லி அதன் மூலம் அரசியல் லாபம் நோக்கம் தேடுவதாகவும், மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாகவும் குறை கூறுகின்றனர். தமிழகத்தில் உள்ள அரசு தலைவர், கட்சி தலைவர்கள் சிறைக்கு போய் இருக்கிறவர்கள் தவறு செய்யாமல் சிறைக்கு போய் உள்ளார்களா, அல்லது வெளியே உள்ளவர்கள் தவறு செய்யாமல் உள்ளார்களா என உங்களுக்கே தெரியும் என தெரிவித்தார். தமிழகத்தினுடைய நலனுக்காக, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதிக அக்கறையை செலுத்த வேண்டிய தருணமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மத்தியிலே இருந்து பாரத பிரதமர் வந்து சென்றிருப்பதும், மாநில அரசு கவர்னர் அவர்களோடு ஒரு சுமூகமான உறவை கண்டு கொண்டிருப்பதும், இதன் மூலமாக உறவை வெளிப்படுத்தி முன்னேற்றத்தை காண்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழகம் மாற வேண்டும். நீ எதை வேணாலும் கேட்கலாம், நீ கேளு. வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத மழை என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் இது ஏதோ மழை என்பது புதிதாக வந்துவிட்டதைப் போல நாம் சொல்வது அநேகமாக நாம் நிர்வாகத்திலே தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே காட்டுகிறோம். தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்று பகுத்து பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு கூடிய திட்டங்களை அமல்படுத்துவதற்குரிய நேரத்தை ஒதுக்கி, அதற்குரிய நிதியை ஒதுக்கி செய்வதுதான் எதிர்காலத்தில் இதுபோன்று பெரிய மழைகள் வருகிற பொழுது மக்களை காக்க முடியும். ஏரிகளை காணாமல் அடிப்பதன் மூலமாக, வறண்ட காலங்களிலே கிடைக்கின்ற ஏரிகளை காணாமல் அடிப்பதன் மூலமாக நீரை எங்கே தேக்கி வைப்பது? எத்தனை ஏரிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது என்பதை தமிழக அரசு தயவு கூர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதற்கு பிறகு நீண்ட தொலைநோக்கோடு இதை எப்படி எதிர்காலத்தில் இது போன்று கடினமான மழை வருகிற பொழுது அதிலிருந்து தமிழகத்தை காப்பது எப்படி என்பதை சிந்தித்து பெரிய திட்டங்களை முறையாக நிறைவேற்ற வேண்டும். மத்திய அரசு எப்பொழுதுமே நிதி, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், 5000 ரூபாய் நிதி கேட்டீர்கள் அல்லவா? ஒரு நாள் மழை பெய்கிறது, அடுத்த நாள் 5000 ரூபாய் நிதியை கேட்கிறீர்கள். அவ்வளவு வேகமாக உங்களுக்கு நிதி தேவைப்படுவதை பற்றி உங்களால் ஆய்வு செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஏன் இத்தகைய நிதி தேவைப்படுகிறது? இதை முன்பாகவே அமுல்படுத்தி ஆபத்திலிருந்து தமிழகத்தை காத்திருக்கக்கூடாது. எதை செய்தாலும் தமிழகத்தில்
மத்திய அரசை குறை சொல்வதும் அதில் ஒரு அரசியல் லாபம் நோக்கோடு எதையும் பார்ப்பது தான் நம்முடைய பழக்கமாக மாறி வருகிறது. நிச்சயமாக இது தவிர்க்கப்பட வேண்டும். உடனே அடுத்த நாளே சொல்கிறார் அருமை அண்ணன் வைகோ அவர்கள் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது என்கின்றார். இது வாடிக்கை இவர்களுக்கு. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். உள்ளே போய் இருக்கிறவர்கள் தவறு செய்யாமல் உள்ளே போய்விட்டார்களா அல்லது வெளியே இருக்கின்றவர்கள் உள்ளே போக வேண்டியவர்களாக இருக்கின்றார்களா என்பதை என்னை விட பத்திரிகையாளர்களுக்கு நன்றாக தெரியும். நன்றி சார்.